பாசலங்கோ பண்ணு பார்த்தால் மலேசியாவுக்கு தான் போகுது. அங்கே வந்து ஒரு அக்கா கேட்டுருக்காங்க. அந்த அக்கா என்னென்ன பொருள் கேட்டுன்னு பார்ப்போம். இவன் முதலும் எங்கள்கிட்ட பார்சல் எடுத்திருந்தவா. இவன் தட்டை வடை கேட்டுருக்குறான். மற்ற இங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கறித்தூள். இது கட்டை கருவாடு வந்து இது வந்து மூன்று கிலோ கேட்டுருக்குறான். மற்ற சஸ்டோயின் வந்து ஒரு பேணி. மற்ற இது மரவள்ளி சீவல், வடகம், மற்ற குரக்கன்மா இவ்வளோ தான் அந்த அக்கா கேட்டுருக்குறான். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் கணவாய் கருவாட்டில் சம்பல் தான் இன்றைக்கு உங்களுக்கு இப்போ செய்து காட்ட போகிறேன். இந்த சம்பலை வந்து நீங்கள் எந்த சாப்பாட்டோடையுமே வச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதாவது பானண்டா இன்னும் நல்லா இருக்கும். அதை விட இன்னும் நல்லா இருக்கிறது வெள்ளைச்சோறு. அதோட நீங்கள் குத்தரி சோறோ இல்லைன்னு சொன்னால் ஏதாவது புட்டோ இடியப்பமோ எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த கறியுமே தேவையில்லை. இந்த சம்பளை வச்சு சாப்பிட்றதால எந்த கறியுமே தேவையில்லை. இருந்தாலும் இது ஒரு அவசரத்துக்கு உதவக்கூடிய சம்பல்லாம். இப்போ வந்து கணவாய் சம்பல், இறால் சம்பல், கூனிச்சம்பல், மற்றது பல மாசிச்சம்பல் எல்லா சம்பலுமே செய்து கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக கணவாய் சம்பல் தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டப்போகிறோம். அதாவது உடன் கணவாயை எடுத்து நீங்கள் சம்பல் செய்து கொள்ளலாம். ஆனால் அதை விட இந்த கணவாய் கருவாட்டில் சம்பல் செஞ்சால் நீங்கள் வருஷம் முழுக்க வச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த இந்த கணவாய் கருவாட்டு சம்பல் வந்து இந்த கடைக்காரர் எந்த கருவாட்டு சம்பல் என்றாலும் மாசிச்சு கருவாட்டு சம்பலோ இல்லைன்னு சொன்னார் ஆள் கருவாட்டு சம்பலோ எந்த சம்பலாக இருந்தாலும் இந்த கடைக்காரர் செய்கிற என்னென்னு சொல்கிற அந்த முறை, அதாவது அவங்களோட இரகசிய முறை தான் இன்றைக்கு இந்த முறை. அதாவது என்னென்னு சொல்கிறது, இது ஒரு வித்தியாசமாக இது வெங்காயமோ உள்ளியோ அதுகளெல்லாம் பொறிச்சு போடாமலுக்கு தான் இந்த சம்பளை இன்றைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது டக்குன்னு கதை கேட்கல, கதையிலெல்லாம் சிலவெல்லாம் மாறக்கூடும். வாங்க இப்போ அந்த கனவை சம்பளை எப்படி செய்யலாம்னு ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கள்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நாங்கள் கணவாயை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, கணவாயை வந்து இப்படி பேக்கிங் கிடச்சி தான் எங்களுக்கு தந்தவை. கணவாயை வந்து கருவாடாக தான் வாங்கியிருக்கிறேன். பாருங்க, கணவாய் கருவாடு எப்படி இருக்குமென்னு சொல்லி பாருங்க. பார்த்தீங்களா, இந்த கணவாய் கருவாடை பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் காய வச்சு தருவினோம். பார்த்தீங்களோ, நல்ல சைஸில் வாங்கிட்டோம். இது வந்து இனிமேல் நாங்கள் வடிவாக நல்லா உற்றஞ்சி நல்லா தேய்ச்சி வடிவாக கழுவி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்க வேணும். இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் தேய்ச்சி இந்த கணவாயை உற்றஞ்சி கழுவி எடுக்கணும். கணவாயெல்லாம் பாருங்க நல்லா நீட்டாக எல்லாம் கழுவி சின்ன சின்ன இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுக்கும். அந்த கடிவடைகளும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நாங்கள் நல்லா உடைஞ்சி கழுவினபடியாக அந்த ஈரமாக இருக்கும் வெள்ளை பேப்பரில் கொஞ்சம் இப்படி பெறவி விடுவோம். நல்ல வடிவாக காஞ்சி வர வேணும். நேரம் காய தேவையில்லை. ஒரு 10-15 நிமிஷமாக இதை அப்படியே காய வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது இப்போ அப்படியே காயட்டுக்கும். இப்போ எங்களுக்கு கணவாயெல்லாம் நல்லபடியாக காஞ்சொன்று வந்துட்டு இதை நாங்கள் ஒரு டிஷ்ஷில் அள்ளி போடுவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் காய வச்ச கணவாயெல்லாம் அள்ளி ஒரு டிஷ்ஷில் எடுத்துட்டோம். இனிமேல் வாங்க நாங்கள் என்னென்ன இந்த இதுக்கு சம்பளுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்ப்போம். வாங்க தேவையான பொருட்களை நாங்கள் பார்ப்போம். செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன். நான் அளவு கணக்கு சொல்லலை, நீங்கள் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. இதை வந்து இனிமேல் நாங்கள் வெட்டுத்தூள் மாதிரி அந்த வெட்டு மாதிரி அடிச்செடுக்க வேணும். மிக்சியில் போட்டு அந்த 1 அடி 2 அடி 3 அடி வர மாதிரி அடிச்செடுத்தா காணும். நல்ல பேஸ்ட்டாக அடிக்கக்கூடாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கனவை வந்து ரெடி ஆகிட்டுது. இது வந்து ஒரு தேங்காய்ப்பு குறுநல்ன்னு சொல்லி கடையில் விற்கிறாங்க. அவங்கள நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளுங்க. இதுதான் இந்த கடைக்காரட்ட ரகசியம். இதான் முக்கியமாக இந்த சம்பலுக்கு போட்டு செய்யணும். எங்களுக்கு இவ்வளோ காலமும் என்ன போடணும்னு தெரியாது. நாங்கள் வெங்காயம் உள்ளியில் தானே போட்டு செய்கிறோம். நாங்கள் அதெல்லாம் இதுக்குள்ளே போடக்கூடாது. அடுத்தது வந்து கருவேப்பமில்லை உங்களோட தேவையான அளவு நீங்கள் ரொம்ப எடுத்துக்கொள்ளுங்க. இந்தியாவில் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து அஜினாமோட் வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து போடுங்க.
ரெஞ்சால் வந்து என்ன தூளங்கோ பறந்து பெருங்காயத்தூள், மற்ற இது மிளகு சீரகத்தூள், மற்ற இது வந்து தனி மிளகாய், இவ்வளோதான். மற்ற எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் தான். இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் ஒரு சட்டி கொண்டு வச்சு கொள்ளுவோம். அதில் வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொள்ளுவோம். இது வந்து கனவாயெல்லாம் நாங்கள் பொரிச்சு எடுக்கணும். எங்களுக்கு எண்ணெய் வந்து கொதிக்கட்டுக்கு மிஞ்சால் பார்த்திங்கன்னு சொன்னால் கனவாய்க்கு வந்து சரியான உப்பாக இருக்கும். காய வைக்கக்குள்ள உப்பெல்லாம் கூடுதலாக போட்டு காய வைக்கிறதால இதில் உப்பு தன்மை இருக்கும். நாங்கள் இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. நாங்கள் சம்பல் செய்யக்குள்ள வந்து உப்பை சேர்ப்போம். தனி மிளகாய் தூள் போட்டு சேர்ப்போம். அளவாக சேர்த்து கொஞ்சம் கையை வச்சு தான் நாங்கள் இதை பிணைஞ்செடுக்க வேணும். என்ன சொன்னால் சேராது. இதே பிணைஞ்செடுப்போம். பாருங்க, இந்த தனி மிளகாய் தூள் எல்லாம் இந்த கணவாயோட சேர்ந்துட்டு அந்த நாங்கள் காய வச்சாலும் அதில் ஒரு ஈரலிப்பு தன்மை வரும். இந்த மாதிரி வடிவாக சேர்ந்ததுக்கு பிறகு நாங்கள் இதை பொரிய போட்டுக்கொள்வோம். இப்போ எங்களுக்கு வந்து நல்ல எண்ணெய் வந்து வடிவாக கொதிச்சுட்டுது. கணவாயில் அளவளவாக போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் பச்சை கணவாய் பொரிச்சோம்னு சொன்னால் வெடிச்சு பறக்கும். இது வந்து காஞ்ச கணவாய் அந்தபடியாக பொரிச்சு பறக்காது. இந்த மாதிரி வடிவாக இருக்கா. கிண நேரமாக இப்போ காஞ்ச கருவாடு தானே கிண நேரமாக பொரிக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் தானே பொரிச்சு அழுற பருவம் வந்து எங்களுக்கு பொரிஞ்சு விரட்டுக்கும். இங்கால வந்து கணவாய் பொரியிற கிடைக்கல. நாங்கள் இங்கால வந்து இந்த தேங்காய் பூக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் தேங்காய் பூ இருக்கும். இந்த பாருங்க, இது வந்து கடையில் வாங்கினது தான். கடையெல்லாம் வாங்கினது. நீங்களும் கேட்டு வாங்கி கொள்ளுங்க. தேங்காய்ப்பு தூள்னு கேட்டால் தருவினா. அதுக்கு மிஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு கிளறுக்காக சேர்க்கிறேன். வந்து வடிவாக பிணைஞ்சு எடுப்போம். நாங்கள் கலருக்கு வந்து இப்போ வெட்டு தூளும் போட போகிறோம் தானே. இருந்தாலும் இந்த தேங்காய் பூவில் சேர்க்கிற மாதிரி வராது. அதனால் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் போட்டு சேர்ப்போம். எங்களுக்கு சம்பல் செய்யக்குள்ள கிளறாக வராது. அப்படியே வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியும். அதனால் இப்படி நாங்கள் முதல்லையே நீங்கள் கை க்ளோஸை போட்டும் இப்படி செய்யலாம். நான் வந்து இதை எங்களோட வீட்டு தேவையாண்டபடியாக நான் வந்து இதை எங்களுடைய கையாலேயே உறைஞ்சி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் கை க்ளோஸ் போட்டு வைக்கலாம். பார்த்தீங்களா, எங்களுக்கு வெள்ளை தேங்காய் பூ வந்து என்ன மாதிரி கலரில் வந்திருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வந்த அப்புறம் இதை ஒரு பக்கமாக வச்சு கொள்ளுவோம். இப்போ வந்து எங்களுக்கு கனவை வந்து நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டு பாருங்கோ. கடுமையாக பொரிய விட்டிங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நல்ல இது ஏற்கனவே காஞ்ச கருவாடு தானே. எங்களுக்கு இந்த மாதிரிக்கு பொரிஞ்சால் காணும். இதுன்னு சொன்னால் இந்த கடித்து சப்ப மாட்டீங்க. இப்போ ஒரு இதில் எடுத்துக்கொள்வோம். ஒரு டிஷ்ஷில் எடுத்துடுவோம். எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்க. இருக்கிற மிச்ச கருவாடையை நாங்கள் பொரிச்செடுப்போம். அங்கால வந்து கனவா பொரியிற இடையில் வந்து நாங்கள் செத்த மிளகாயை வந்து கட்டத்தூள் மாதிரி அடித்து எடுப்போம். இப்படி மிக்சி கப்பில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கொள்ளுங்கோ. பாருங்க, இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் நாங்கள் அடித்து எடுப்போம். இப்போ வந்து இந்த கனவாயும் எங்களுக்கு பொரிஞ்சிடுது பாருங்கோ. இதே மல்லி எடுத்துடுவோம். கனையா வந்து எங்களுக்கு ரெடி ஆகிடுது பாருங்க. நல்ல வடிவாக பொரிச்சா இல்லையாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பமிலையே பொரிச்சு எடுப்போம். போட்ட உடனே நல்லா வடிக்குது. நான் அந்த இதை வந்து நல்லா அந்த மொறு ரெண்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எங்களுக்கு கருவேப்பமிலையே நல்ல வடிவாக மொறு ரெண்டு பொரிச்சு ஒன்று வந்துட்டு அதை நாங்கள் எடுத்துடுவோம். எல்லாமே பொரிச்சு எடுத்து இந்த வட்டத்தில் எல்லாம் அடித்து எல்லாம் தயாராகிட்டுது. இன்னும் வந்து நாங்கள் சம்பளம் செய்யவோம். என்ன ஓகே, அடுப்பில் வந்து நாங்கள் பெரிய ஒரு சட்டியாக வச்சு கொள்ளுவோம். தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட போகிறோம். கணக்கே சேர்க்கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம். முதல்ல வந்து நாங்கள் தேங்காய் பூவை போட்டுக்கொள்ளுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதித்ததுக்கு பிறகு நாங்கள் தேங்காய் பூவை போடுவோம். அடிப்பிடிக்காமலுக்கு வடிவாக கிண்ட வேணும். என்ன சொன்னால் தேங்காய் பூ வந்து ஏற்கனவே அதை அந்த கிடக்கக்கூடிய மாதிரி தான் அந்த கடையில் செய்து வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் நாங்களும் ஒருக்கா இப்படி வறுத்து செஞ்சால் இருக்கும் இன்னும் கூடுதலாக. இந்த மாதிரி ஒருக்கா வறுத்தெடுப்போம்.
நீங்கள் தேங்காய் பூன்னு சொல்லி போட்டு இப்போ இந்த எங்களுடைய தேங்காய் பூவை வச்சு செய்து போடாதேங்கோ அப்படி செஞ்சால் சம்பல் வந்து கிடவா இது கடையில் வேண்டிக் கொள்ளுங்கோ தேங்காய் பூ தூளண்டு கேட்டால் தருவாங்க. இந்த தேங்காய் பூவில் வந்து நல்லபடியாக சூடுறனா பிறகு நாங்கள் இந்த வெட்டு தூளை போட்டுக்கொள்ளுவோம். அதையும் சேர்த்து நாங்கள் வறுத்து கொள்வோம். இந்த மாதிரி வறுத்து கொண்டு ஒரு அது என்னென்னு சொல்கிறேன் எல்லாத்துலேயுமே சூடு வந்ததுக்கு பிறகு நாங்கள் உப்பு போடுவோம். கணவாயிலே உப்பு இருக்கிறபடியே அதுக்கு அளவான உப்பாக போட்டுக்கொள்ளுங்க. அதோட வந்து மிளகு சீரகம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக போட்டுக்கொள்ளுங்க. அதோட வந்து கருவேப்பிலையையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். அப்படியே சேர்த்து கிண்டிக் கொள்ளுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பொரிச்சு வச்ச கணவாயை சேர்த்துக்கொள்ளுவோம். பார்த்திங்களா கணவாயை நான் வந்து எங்களை வீட்டு தேவையை கண்டபடியாக கூடுதலாக கனவை அளவான உரைப்பெல்லாம் போட்டு செய்து கொள்கிறேன். அடுத்து இதோட வந்தாச்சும் நம்ம மோட்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். அப்படியே பெருங்காயத்தூளையும் போடுவோம். கொஞ்சமாக போடுவோம். அப்படி என்னமே சேர்த்து கிண்ட வேண்டியதான். உப்பெல்லாம் நீங்கள் இதோடையே பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. பாருங்க இந்த மாதிரிக்கு வடிவாக சூடு மட்டும் வடிவாக கிண்ட வேணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த செத்தல் மிளகாயில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகும். கடைசியாக வந்து தேசி புளி எடுத்துருக்குறோம். அதை வந்து சுற்றி கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுவோம். விட்டால் தான் எங்களுக்கு எல்லா சுவையும் பெறும். இதான் கடைசியாக விடுற பொருள் எல்லாமே நாங்கள் போட்டுட்டோம். அப்படியே சேர்கிற மாதிரி அடுப்பை வந்து செட்டியாக குறைச்சி வச்சுருக்க வேணும். அப்படியே கிண்ட வேண்டியதான். நீங்கள் செத்த மிளகாயை இன்னும் கொஞ்சம் கூட போடுறோன்னா நீங்கள் போடலாம். எங்களுக்கு இதே உரைக்குது பிறகு அடிக்கிற மாதிரி கிடக்கு. இப்போ எங்களுக்கு கனவே சம்பளம் எல்லாம் ரெடி ஆகிடுது. வேறு என்ன மாதிரி வந்து எப்படி இருக்குது பார்க்க உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து என்னத்தோடையும் பற்றி சாப்பிட அப்படி தான் வேறு இருக்குமே. இப்போ வந்து நாங்கள் ஒரு டிஷ்ஷில் போடுவோமா. ஆனால் டிஷ்ஷில் இப்படி சூடாக இருக்குது ஆற வச்சு தான் போடணும். பாருங்க அந்த போட்டுக்காரர் எப்படி வந்து ஆற வச்சு தான் நாங்கள் போத்துருவல்ல போடணும். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்காண்டு குழையாமல் அந்த மாதிரிக்கு வந்திருக்கு. இந்த கனவை வந்து கடிவடை எப்படி இருக்கும். இப்போ தம்பி வந்து கனவை பொறிக்கொண்டு விட்றானே என்ன சாப்பிட்றதோ பார்த்தீங்களோ. பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. பாருங்கோ அழகோ அழகு. பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்படியே கிடந்து ஆறட்டுக்கு நாங்கள் ஆறின பிறகு பார்ப்போம். இப்போ வந்து எங்களுக்கு நல்ல வடிவாக ஆறிட்டு பாருங்கோ. நல்ல சம்பல் வந்து நல்ல ஆறி நல்ல வாசமாக இருக்குது. இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் போத்தலில் போட போகிறோம். போத்தலில் போட்டு வச்சோம்னு சொன்னால் வருஷத்துக்கும் வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன சின்ன தொழில் செய்கிறார்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு கொள்ளுங்க. இந்த தொழில் செய்கிறாங்க சாப்பிட்றத விட தொழில் எதுவும் நீங்கள் யாருக்கும் கொடுக்கணும் அப்படி இப்படி என்றாலும் நீங்கள் இப்படி செய்து நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். பிஸ்னஸ் செய்து கொள்ளலாம். உங்களோட விருப்பம். இப்படியே போத்தலில் போட்டுட்டு பானுகள் அது எழுதலோட வச்சு நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்களா இப்போ நான் வந்து சாப்பாடு ஒன்றும் செய்ய இல்லை செய்து போட்டு தான் இனிமேல் சாப்பிட போகிறேன்னு. அப்படி எனக்கு அப்படியே வாய் விடுற மாதிரி இருக்குது. அப்படியே பூட்டி வச்சுட்டு ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு சாப்பிட இல்லை உரைக்கும். உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களே இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.